ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கிட்டத்தட்ட ஒரு 2 வாரமாக வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் சரியாக தங்கவே இல்லை. ரொம்ப மோசமான நிலைமைக்கு வந்து மாறிடுச்சு. மெயினாக பெட்ரூம் வந்து நான் உங்களுக்கு இன்றைக்கி காட்டுறேன் பாருங்கள். இடையில ஒரு நாள் வந்துட்டு நாங்கள் போட்டிருந்த ட்ரெஸ்ஸு யூஸ் பண்ண ட்ரெஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா துவைச்சிட்டு அப்படியே காய வச்சுட்டு போயிடுறது. ஸோ இப்போ ஒரு கொடியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக துணி காஞ்சிட்ருக்கு. ஆல்ரெடி நாங்கள் இடையில வந்தப்போ காய வச்சு எடுத்து போட்ட ட்ரெஸ்ஸு தான் சேரில் கிடக்குது. ஸோ அதையும் மடிக்கணும். ஒரு லோடு வந்து துவைக்கிறதுக்கு இருக்குது, பக்கெட்டில் ஒரு லோடு வந்து துவைச்சி இருக்குது. ஸோ அதையும் காய வைக்கணும். அதுக்கப்புறம் இதை துவைச்சி அதை காய வைக்கணும். ஸோ நிறைய வேலை இருக்குது. எங்களுக்கு கட்டில் வந்து உடஞ்சி போயிடுச்சு. ஸோ அது சாஞ்ச அந்த சைடு இருக்குது. அதுக்கு பின்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மழை பெஞ்சதுனால ஏற்கனவே நான் சொன்னல எங்கள் வீட்டில் வந்து தண்ணி ஊறுதுன்னு பாருங்கள். செவுத்தில் ஃபுல்லாக வந்து கட்டிலுக்கு பின்னாடிலாம் ரொம்ப மோசமாக ஊறி போய் அப்படியே செவுறு உறிஞ்சிருச்சு. இந்த சைடு காட்டுற பாருங்கள் உங்களுக்கு. ரொம்ப அப்படியே உறிஞ்சு அப்படியே மேலே பொறியாக இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் காத்தோட்டமாக இருந்தால் தான் காயும், இல்லைன்னா ரொம்ப ஸ்மெல்லாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ளீனிங் வந்து பண்ணணும். இந்த ட்ரெஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து உள்ளே மடித்து வைக்க போகிறதில்ல, ஷெல்ஃபில் வந்து மடித்து வச்சுட்டு இன்னொரு டைம் வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணி நல்லா வெயில் எப்போ அடிக்குதோ அன்றைக்கி காய வச்சு எடுத்து வச்சாலும் நல்லாயிருக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி ஸ்மெல்லாக இருக்க மாதிரியே இருக்கும். ஜன்னல் வந்து நாங்கள் எப்போவுமே க்ளோஸ் பண்ண மாட்டோம், கொஞ்சம் காத்தோட்டம் இருக்கும். இருந்தாலும் இந்த கட்டில் போட்டதுனால அவங்களுக்கு வந்து ஃபுல்லாக அடைச்சி வச்ச மாதிரி இருக்குது. அதனால் அந்த க்ளீனிங் தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆயுத பூஜை வேறு வருது அப்படின்றதுனால அந்த டைம் வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு வீட்டில் இருப்போமான்னு தெரியல. அதனால் இப்போ வீட்டில் இருக்கிற டைம்லேயே கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீனிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இன்றைக்கி வந்து மெயினாக பெட்ரூம் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி க்ளீன் பண்ணிடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஷெல்ஃபில் இருக்க துணிலாம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கெல்லாம் வந்து வேறு ஏதாவது ஆப்ஷன் பண்ணணும். மேலெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டடை இருக்குது. ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணணும். ஃபுல் டீப் க்ளீன் இன்றைக்கி ஒரே நாளில் பெட்ரூம் வந்து முடிச்சிடலான்னு தான் பிளான் பண்ணியிருக்கேன். எந்த அளவுக்கு முடிக்கிறேன் அப்படின்னு தெரியல. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வீட்டுக்குள்ளே கிடக்கிற அந்த கொடியிலேருந்து துணி எல்லாத்தையும் எடுக்கிறேன். எல்லாமே நல்லா காஞ்சிருச்சு. இருந்தாலும் நான் டேரெக்டாக வந்து இதை பீரோவில் மடித்து வைக்க போகிறதில்ல. ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு ஈரப்பதம் இருக்கும், ஸ்மெல் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா இது டேரெக்ட் சன்லைட்டில் வந்து காயலை. எங்களுக்கு வேறு ஆப்ஷனே இல்லை. இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாடியில் காய வைக்கவே முடியாது. அடிக்கடி மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. நாங்கள் வந்து இந்த வாரம் ஃபுல்லாகவே வந்து சரியாக வீட்டில் வேறு தங்கவே இல்லை. அடிக்கடி அவுட்டிங் போயிட்டே இருந்தோம். அம்மா வீட்லேயும் மாமியார் வீட்லேயுமே அடிக்கடி ஸ்டே பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. நம்ம வரப்போ இடையில வந்து துவைச்சா அப்படியே துணியை வந்து கொடியில் காய போட்டு போயிடுது. இதே மாடியில் காய வச்சோன்னா மழையில் நனைஞ்சு ஸ்பாயில் ஆகிடும். இப்போ இந்த துணியை எடுத்து நான் டேரெக்டாக பீரோவில் மடித்து வச்சனாலும் இதில் இருக்க ஸ்மெல் வந்து மற்ற துணிலையும் பரவி எல்லாத்தையும் ஸ்பாயில் ஆக்கி விட்டுரும். உடன் பீரோலெலாம் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஈரப்பதம் இருந்தால் கூட அப்படியே ஃபங்கஸ் வந்து ஃபார்ம் ஆகிடும். அதனால் நான் வந்து எதையுமே வந்து இப்போ டேரெக்டாக வந்து பீரோவுக்கு கொண்டு போகலை. அப்படியே எல்லாத்தையும் ஷெல்ஃப்லேயே மடித்து வச்சுக்கலான்னு முடிவு பண்ணேன். அதனால் ஷெல்ஃபில் இருக்க துணியெல்லாம் எடுத்து நான் பீரோவில் அரேஞ்ச் பண்ணிட்டேன்னா ஷெல்ஃபு ஃப்ரீயாக இருக்கும். அங்கே வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலான்ட்டு அதெல்லாம் வந்து எடுத்து இப்போ பீரோக்குள்ளே அடுக்கிட்டுருக்கேன். ஒரு ஷெல்ஃபு ஃபுல்லாகவே வந்து பாப்பாவோட டெய்லி வேர் ட்ரெஸ்ஸஸ் தான் இருந்தது. இன்னொன்று வந்து எக்ஸ்ட்ரா கர்டைன்ஸு, ஹஸ்பண்டோட ட்ரெஸ்ஸு, அப்புறம் பாப்பாவோட பெரிய ஃப்ராக்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாரீ கவரில் போட்டு வச்சுருந்தேன். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வார்ட்ரோப்பில் வைக்க இடம் இல்லாமல் வெளியில் தான் வச்சுருந்தேன். சரி கவரில் தானே இருக்கா, அழுக்கானாலும் கவர் தான் அழுக்காகும், உள்ள ட்ரெஸ்ஸு நீட்டாக தானே இருக்கும்னு சொல்லிட்டு வெளியிலே ஓப்பன் ஷெல்ஃப்லேயே வச்சுருந்தேன். ஸோ அது எதுவும் இப்போ ரொம்ப டஸ்ட்லாம் இல்லை அப்படின்றனால எல்லாத்தையுமே டேரெக்டாக எடுத்து நான் வார்ட்ரோப்பில் வச்சுட்டேன். எக்ஸ்ட்ரா இருந்தது வார்ட்ரோப்பில் வைக்க முடியாததான் எடுத்துகிட்டு வந்து பாயிடுச்சு. இப்போ லிவிங் ரூமில் வச்சுருக்கேன். ரூமில் ஒரு சைடு ஃபுல்லாக வந்து வெக்கேட் பண்ணி ஹாலுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஷெல்ஃபில் இருந்த பாப்பாவோட ட்ரெஸ்லாம் வந்து துவைக்க வேண்டியதில்லை, அதெல்லாம் நல்லா தான் இருந்தது. அதனால பீரோவில் வந்து அதெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா பாதி ட்ரெஸ் வந்து நம்மளுக்கு வெளியில் தானே கிடக்குது. அதனால் பீரோவில் கொஞ்சம் இடம் இருந்துச்சு, அங்கே வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு ஷெல்ஃபை ஃபுல்லாக வந்து எம்டி பண்ணிவிட்டேன். இப்போ வந்து ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ண ஆரம்பித்தோன்னா ஒரு சைடு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு சைடு ஷெல்ஃபில் வந்து பார்த்திங்கன்னா திங்ஸ்லாம் வந்து அப்படியே இருக்குது. அதில் நிறைய டீக்ளட்டர் பண்ண வேண்டியதாக இருக்குது. டீக்ளட்டர் பண்ணி அரேஞ்ச் பண்ணணும். மேலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸ்லாம் கொஞ்சம் இறக்க முடிஞ்சுன்னா இறக்கி அங்கேயுமே டஸ்ட்லாம் அடிச்சு விடணும். மேலே இருக்க பாக்ஸில் பாதியில் தான் திங்ஸ் இருக்குது, ஒரு ஆஃபில். இன்னொரு ஆஃப் வந்து எம்டி பாக்ஸ் தான். அதெல்லாம் எடுத்து தூக்கி போடுறேன்னா இந்த டைம் வந்து தூக்கி போட்டுருவேன். என்னடா அங்கே படுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்காதீங்க. அவங்களுக்கு வந்து நைட் ஷிஃப்ட்டு. ஸோ முடிச்சுட்டு படுத்துருக்காங்க. இப்படி இருந்தாலும் அவங்க எழுந்திரிக்க 11:30 மணிக்கிட்ட ஆகிடும். அதுக்குள்ளே நான் கொஞ்சம் க்ளீனிங்லாம் வந்து பண்ணி வச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் லஞ்சு செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம க்ளீன் பண்ண ஆரம்பிக்கலாம். கட்டில் எடுத்ததுக்கப்புறம் ரூம் வந்து எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது பாருங்கள். பாதி ஜன்னல் வந்து அடைச்சிட்டு இருந்துச்சு, அதனால தான் இருட்டாக இருந்துச்சு. இப்போ அதை எடுத்ததும் நல்லா இருக்க மாதிரி இருக்குது. இப்போ எடுத்துகிட்டு போய் ஹாலில் வச்சுருக்கேன். என்ன பண்ணலான்னு அப்புறம் நம்ம யோசிப்போம். இன்றைக்கி வந்து நிறைய டஸ்ட் இருக்கிறனால வேக்யூம் கிளீனர் வச்சு தான் நான் க்ளீன் பண்ண போகிறேன். அது வந்து சார்ஜ் ஏறிட்டுருக்கு. செவுரு வந்து ஃபுல்லாக வந்து உறிஞ்சு வந்துருச்சு. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. எங்கே போனாலும் நம்மளுக்கு இந்த ப்ராப்ளம் விடாது போல இருக்குது. எனக்கு இந்த மாதிரி இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு அந்த பொருள்லாம் சாய்ச்சி எதுவுமே வைக்க முடியாது. வீடு ஃபுல்லாக வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் அடிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அதனால தான் அந்த ரூமே வந்து அப்படி இருக்குது.
அதனால் நம்ம இப்படி இந்த அளவுக்கு வந்து எதுவுமே திங்ஸ் வைக்காமல் இருந்தோம்னா அந்த காற்றோட்டத்தில் அந்த ஸ்மெல் தெரியாது. அதனால் இனிமேல் இங்கே எதுவும் அடைக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஃபுல்லாக இப்போ மேலேருந்து க்ளீன் பண்ண ஆரம்பிப்போம். மேலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேக்யூம் கிளீனர் வச்சு ஃபுல்லாக டஸ்ட்டில் வந்து கலெக்ட் பண்ணிட்டு போகிறோம். அப்படி கலெக்ட் பண்ணால் நமக்கு டஸ்ட் அலர்ஜி ஆகாது, எல்லாமே அதில் போய் சேர்ந்துடும். க்ளீன் பண்ண ஆரம்பிக்கலாம். வேக்யூம் கிளீனரில் வந்து 3 ஹெட் கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து ஃப்ளோர் க்ளீன் பண்ண, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது ப்ரஷ் மாதிரி இருக்குது, இது வந்து விண்டோஸ் க்ளீன் பண்ணுறதுக்கு. இன்னொன்று வந்து நீட்டமாக ஒரு ஸ்டிக் மாதிரி இருக்கும், அதுதான் மேலே வந்து சீலிங் க்ளீன் பண்ணுறதுக்கு. பட் நான் அதை விட இது கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு இது தான் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறது. அதனால் இந்த ப்ரஷ் மாதிரி இருக்கிறத போட்டுவிட்டு அப்படியே நார்மலாக அப்படியே அந்த ப்ரஷ்ஷை வச்சு தேய்ச்சி விட்டாவே அந்த டஸ்ட் எல்லாத்தையுமே உள்ளே கலெக்ட் பண்ணிக்கும், எதுவுமே நம்ம மேலே விழாது. ஸோ அது வரைக்கும் நம்மளுக்கு டஸ்ட் அலர்ஜி ஆகாமல் இருக்கும். அப்படின்றதுனால எனக்கு இந்த வேக்யூம் கிளீனர் வந்து மெயினாக அந்த டீப் க்ளீன் பண்ணுற டைம்லலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீட்டுக்குள்ளே வந்து கொடி கட்டுறதே வந்து எனக்கு எப்போவுமே பிடிக்காத ஒரு விஷயம். யாராவது வீட்டுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா கூட அவங்க வீட்டுக்குள்ளே கொடி கட்டியிருந்தாங்கன்னா, என்னடா அது வீட்டுக்குள்ளே கொடி கட்டி இப்படி காய வச்சுருக்காங்களே அப்படின்னு நான் நினப்பேன். அந்த மாதிரி ஒரு ஆள் அப்படின்றதுனால நான் எப்போவுமே நான் வந்து வீட்டுக்குள்ளே கட்டவே கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். இங்கே வந்து எனக்கு வேறு ஆப்ஷனே இல்லை அப்படின்றதுனால இந்த மழை பெய்கிற டைமில் வெளியிலையுமே எங்களையும் நம்மளால் காய வைக்க முடியல. அங்கே சென்னையில் நம்ம படிக்கிட்டு இடம் இருந்துச்சு, நல்லா காய வச்சோம். இங்கே வந்து நம்மளுக்கு ஆப்ஷனே இல்லை அப்படின்றதுனால வீட்டுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா கொடி கட்டுற மாதிரி ஆயிடுச்சு. வீட்டிலே இருந்தால் பிரச்சனை இல்லை, மழை இல்லாத டைமாக பார்த்து டக்குன்னு மாடியில் காய வச்சு எடுத்துடலாம். லைட்டாக ஈரமாக இருந்தால் கூட ஃபேன் காற்றுல சேரில் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு அது காஞ்சோன்னு எடுத்து மடித்து வச்சுருவேன். இப்போ நம்ம வெளியில் சுற்றிட்டே இருக்கோம் அப்படின்றதுனால நிறைய துணி யூஸ் ஆகுது. இந்த டைமில் நம்ம எப்படி தான் காய வச்சு எடுக்கிறதுன்னு தெரியல. அதனால் வரப்போ போகிறப்ப அப்படியே டக்கு டக்குன்னு காய வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எப்போ வந்து வீட்டில் ஸ்டேபிளாக தங்குறோமோ அப்போ வந்து எடுத்து எல்லாத்தையும் திருப்பி ஒரு ரவுண்டு துவச்சி வெயிலில் காய வச்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். இதுக்கப்புறம் கண்டினியூவாக வேறு மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்கும் போல் இருக்குது, ஏன்னா மழை காலம் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஜன்னலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் கம்பிலெலாம் டஸ்ட்டு, ஸோ அதை ப்ரஷ்ஷை வச்சு அப்படியே நம்ம லைட்டாக தேய்ச்சி விட்டுட்டே வந்தாவே அந்த டஸ்ட்டு எல்லாத்தையுமே வந்து வேக்யூம் கிளீனரே வந்து கலெக்ட் பண்ணிவிடும். ஷெல்ஃப்லலாம் லைனர் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு ஷெல்ஃப்லேயுமே வேக்யூம் கிளீனர் வச்சே க்ளீன் பண்ணுறேன். இந்த வாட்டி எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் வேக்யூம் கிளீனரில் க்ளீன் பண்ணுறல எந்த அளவுக்கு டஸ்ட் இருந்தது அப்படின்றத உங்களுக்கு வீடியோட எண்டில் காட்டுறேன். சவாலாக இருக்கிறது வந்து லாஃப்ட் கிளீனிங் தான். அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம 6 மாதத்துக்கு ஒரு வாட்டியோ 3 மாதத்துக்கு ஒரு வாட்டியோ நான் வந்து இந்த மாதிரி டீப் க்ளீன் அப்போ இறக்கிட்டு ஃபுல்லாக டஸ்ட் அடிப்பேன். எல்லா திங்ஸையும் இறக்கிட்டு திருப்பி மேலே ஏற்றணும் பாருங்கள், அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மேலே டம்ப் பண்ணக்கூடாதுனாலும் நம்மளுக்கு வேறு ஆப்ஷனே இல்லை. கண்டிப்பாக சில பொருள்லாம் வந்து நம்மளுக்கு தேவையானது இருக்கும், அதை கீழே ஷெல்ஃபில் வச்சாலும் கீழே ஷெல்ஃப்லாம் ரொம்ப டம்ப் பண்ண மாதிரி இருக்கும். லாஃப்டோட மெயினான பர்பஸே வந்து இந்த மாதிரி எப்போயாவது எடுக்கிற பொருளை வந்து நம்ம மேலே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்றதுனால தான். அதில் வந்து நம்ம டோர் போட்டிருந்தோம் அப்படின்னா ரொம்ப டஸ்ட்டெல்லாம் ஆகாது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஓப்பனாக தான் இருக்குது அப்படின்றதுனால மேலே கொஞ்சம் ஒட்டடையெல்லாம் படிய தான் செய்யுது. அதனால் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டினாலும் கொஞ்சம் கீழே இறக்கிட்டு அந்த ஒட்டடையெல்லாம் தட்டி விடுவேன். ஹேண்ட் வாஷ் தான் வந்து நான் இப்போ க்ளீனிங்லாம் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறேன். அதில் தான் கொஞ்சம் தண்ணியை மிக்ஸ் பண்ணி இந்த ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி வச்சுருக்கேன். அதை வச்சு தான் இப்போ ஊற்றி ஃபுல்லாக தொடச்சி விட போகிறேன் வாட்ரூப்லாம். லாஃப்டில் வந்து நம்ம பொருள்லாம் போட்டு வைக்கிறப்ப எல்லாத்தையும் அப்படியே மொத்தமாக வந்து கார்ட்போர்ட் பாக்ஸில் போட்டு வச்சோம் அப்படின்னா எது எதில் இருக்குது அப்படின்றதே நம்மளுக்கு கண்டிப்பாக மறந்துடும். ஏன்னா நம்ம எப்போயாவது தான் அதெல்லாம் எடுப்போம். ஏதாவது தேவையான பொருளை எடுக்கணும்னா எந்த பாக்ஸில் எது இருக்குன்னு தெரியாது, அப்போ எல்லாத்தையும் மொத்தமாக இறக்கி வச்சு தேடுற மாதிரி இருக்கும். அதனால் இப்போலாம் நான் வந்து ஃபாலோ பண்ணுறது வந்து அந்த கார்ட்போர்ட் பாக்ஸ்க்கு வெளியில் வந்து பார்த்திங்கன்னா என்ன உள்ளே இருக்குது அப்படின்றத எழுதி வச்சுறேன். அவள் பார்த்ததுமே தெரியும் எந்த பாக்ஸில் எது இருக்குன்னு, டக்குன்னு எடுத்து அதுலேருந்து தேவையான பொருளை எடுத்துக்கிறது. அதை வந்து இப்போ கொஞ்ச நாள் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன்.
டஸ்ட்டெல்லாம் வந்து அடித்து விட்டுட்டு கையோடு வந்து அதை கூட்டிட்டு வேக்கம் கிளீனர் வச்சு அதை வந்து எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட போகிறேன். டஸ்டிங் மட்டும் இப்போ கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஷெல்ஃப்லலாம் இதுக்கப்புறம் துணியை நம்ம எடுத்து அடுக்கிக்கலாம். இந்த சைடு வந்து ஷெல்ஃப் வந்து நான் என்ன க்ளீன் பண்ணலை, அது டீக்ளேட்டர் பண்ணிவிட்டு அப்படியே ஒவ்வொரு ஷெல்ஃபாக க்ளீன் பண்ணிக்கலான்னு அப்படியே வச்சுருக்கேன் எல்லாத்தையும். இந்த சைடு 2 ட்ராயர் ஆர்கனைசர் இருக்குல்ல, அதையுமே வந்து நம்ம டீக்ளீனர் பண்ணி கையோடு தொடச்சி ஆர்கனைஸ் பண்ணணும். இந்த டீப் க்ளீன் அப்போ எனக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது வந்து இந்த வேக்யூம் கிளீனர் தான். எல்லா டஸ்ட்டையுமே வந்து சூப்பராக உள்ளே கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டஸ்ட் கலெக்ட் பண்ணி வச்சுக்கக்கூடிய அந்த பாக்ஸு. ஸோ எவ்வளோ டஸ்ட் இருந்துருக்கு பாருங்கள். இதில் வந்து ஒரு சின்ன வண்டு கிடந்தது, அதை கூட கலெக்ட் பண்ணியிருக்கு. நான் உங்களுக்கு இதை கீழே கொட்டுறப்ப காட்டுறேன். அவ்வளோ டஸ்ட்டு. இந்த டஸ்ட்டு எல்லாம் நம்ம மூஞ்சில் விழுந்திருந்தால் எப்படி இருந்துருக்கும். ஃபுல்லாக டஸ்ட் அலர்ஜி ஆகி எனக்கு கண்ணு வந்து அரிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து இது வரைக்கும் க்ளீன் பண்ண வரைக்கும் எந்த டஸ்ட்டுமே என் மேலே படலை, வேர்வை மட்டும்தான். ஸோ ஃபுல்லாக நல்லா வேர்த்து ஊற்றி போயிருக்கு. கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் க்ளீனிங் வந்து கண்டினியூ பண்ணுறேன். க்ளீனிங்கில் வந்து பாதி கம்ப்ளீட் பண்ணதுமே வந்து ரெஸ்ட் எடுக்கலான்ட்டு போனோம் பாருங்கள். அந்த டைம்லேயே வந்து ஒரு கால் வந்துடுச்சு. அர்ஜென்ட்டாக வெளியில் கிளம்புற மாதிரி ஆகிடுச்சு. அதனால் அவசரமாக எடுத்துகிட்டு வந்து ஹாலில் இருந்த ஒரு சில திங்ஸ்லாம் வந்து இந்த ஷெல்ஃபில் மட்டும் வச்சுட்டு போயிடலாம், வந்து திருப்பி ஆக்கியும் நம்ம க்ளீனிங்கை கண்டினியூ பண்ணிக்கலான்னு வேகமாக நான் இப்போ எடுத்து வச்சிட்ருக்கேன். காலையில் ஒரு 11 மணிக்கிட்ட வந்து நான் க்ளீனிங்கை ஸ்டாப் பண்ணிட்டு போனேன். இப்போ வந்து 5:30 மணி ஆகுது. திருப்பி அகைன் வந்து க்ளீனிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இங்கே சேரில் கிடக்கிற ட்ரெஸ் எல்லாம் வந்து மடித்து ஷெல்ஃபில் அரேஞ்ச் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா நம்ம வந்து பேலன்ஸ் இன்னொரு சைடு இருக்குல்ல, அந்த சைடு வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிக்கலாம். ஷெல்ஃபில் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிறதுல கொஞ்சம் கிச்சன் திங்ஸ்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் அடுத்ததில் வந்து நம்ம டாய்லெட்ரி ஆக்சசரிஸ்லாம் கொஞ்சம் இருந்தது. அதுக்கு கீழே மேக்கப் திங்ஸு, அதுக்கு கீழே இருக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேப்டாப் இருக்குது. அப்புறம் பாப்பாவோட புக்ஸு, என்னோடய பழைய டைரிஸ்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். டைரிஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போலாம் எடுத்து கூட பார்க்குறது இல்லை. அதனால் எப்போவுமே முன்னாடி கார்ட்போர்ட் பாக்ஸில் போட்டு மேலே தான் வச்சுருந்தேன். லாஸ்ட் டைம் இந்த வீட்டுக்கு வந்தப்போ சரி ரொம்ப மேலே டம்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு ஷெல்ஃப்லேயே அடுக்குவோன்னு சொல்லி புக்கெலாம் அடுக்கி வச்சுருந்தேன் அந்த டைரிலாம். இப்போ வந்து திருப்பி அதை பேக் பண்ணி மேலேயே வச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். அந்த இடம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா நம்ம ஷெல்ஃபில் நல்லா தாராளமாக ஃப்ரீயாக அடுக்கிக்கலாம், எல்லாத்தையும் ரொம்ப இடிச்சு வைக்காமல் அப்படின்னு தோணுச்சு. அதனால் அதை பேக் பண்ணிட போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு மேலே இருந்த 2 ஷெல்ஃபில் இருந்த பொருளாக இறக்கணும்ல, அதில் இதெல்லாம் தேவை அப்படின்றதெல்லாம் பார்த்து டீக்ளட்டர் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிவிட்டு எடுத்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். முன்னாடி டாய்லெட்ரி ஆக்சசரிஸ்லாம் வந்து சின்ன சின்ன பேஸ்கெட்டாக 2-3 இதில் இருந்தது. இப்போ எல்லாத்தையுமே எடுத்து ஒரே பெரிய பேஸ்கெட்டில் நீட்டாக அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன்.
இருக்க 2 ஷெல்ஃபு முடிச்சுட்டு இப்போ அடுத்த 2 ஷெல்ஃப்க்கு வந்தாச்சு. இதில் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷெல்ஃபில் வந்து பியூட்டி ப்ராடக்ட்ஸ் இருந்தது. அது எல்லாத்தையும் டீக்ளட்டர் பண்ண வேண்டியெல்லாம் பண்ணிவிட்டு அரேஞ்ச் பண்ணேன். அப்புறம் ஒரு இதில் லேப்டாப்பு பாப்பாவோட புக்ஸ் மட்டும் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். இந்த கர்டைன்ஸ்லாம் வந்து சென்னையில் இருக்கிறப்பயே வாங்கினது தான். இங்கே வந்து புதுசாக எதுவும் வாங்கலை. நம்ம புதுசாக வீடு கட்டி போகிறப்ப நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து நான் லைட் கலர்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா அதிக பேர் வந்து இந்த மாதிரி க்ளீனிங் வீடியோலாம் நான் கர்டைன்ஸ் போடுறப்ப பார்த்துட்டு சொல்கிற விஷயம் வந்து டார்க் கலர்ஸ் போடாதீங்க, கொஞ்சம் லைட் கலர்ஸ் போடுங்கன்னு. இப்போ வந்து நம்ம இதெல்லாம் வாங்கிட்டோம் அப்படின்றனால டக்குன்னு தூக்கி போட மனசு வராதுல்ல. இது கொஞ்ச நாள் நம்ம யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணிவிட்டு இதை நான் எப்போ மாற்ற போகிறேனோ அப்போ மாற்றுறப்ப கண்டிப்பாக லைட் கலர்ஸ் வந்து மாற்றிக்கிறேன். இப்போ வேக்யூம் கிளீனரை வந்து நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணிட்டேன். அந்த டஸ்ட்டு கலெக்டிங் பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணி அதில் இருக்க டஸ்ட்லாம் வெளியில் எடுத்துகிட்ருக்கேன். எவ்வளோ டஸ்ட் வந்து கலெக்டாக இருக்குது பாருங்கள். நம்மளுக்கு ஜன்னல் வழியாக ஒரு வேப்பலை மறந்து வந்து வீட்டுக்குள்ளே விழுந்துருந்துருக்கு. ஸோ அதையும் சேர்த்து நம்ம வேக்யூம் கிளீனரில் இழுத்தாச்சு. அதுவும் உள்ளே போயிடுச்சு. முடி அப்புறம் நம்ம முன்னாடியே சொன்னல ஒரு சின்ன வண்டு கடந்தது, அதையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த வேக்யூம் கிளீனருக்குள்ளே இழுத்துருச்சு. டஸ்ட் அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான். நம்ம ரூமில் கூட்டுறப்ப அந்த முடியெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே சிக்கிட்டு இருக்கும். இல்லை வீட்டுக்குள்ளேயே நம்ம கூட்டி முடிச்சதுக்கப்புறம் சுற்றிக்கிட்டு இருக்கோம். அந்த பிரச்சனை இதில் கிடையாது. எல்லாத்தையுமே வந்து இதோட எண்ட் ஆகுது. ரூமை வந்து ஃபுல்லாக சுற்றி காட்டியிருந்தால எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. இன்னும் 2 ஆர்கனைசர்ஸ் மட்டும் இருக்குது. அங்கே இருக்க ட்ராயர் ஆர்கனைசர்ஸ் அதை வந்து லிவிங் ரூமில் வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். அங்கேயே க்ளீன் பண்ணிட்டு அங்கேயே செட் பண்ணி வச்சுக்கலான்ட்டு. இந்த இடத்த ரொம்பவே நல்லா ஃப்ரீயாக விட்டுருலாம் அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா ஃபுல்லாக ஈரமாக இருக்குது, அதெல்லாம் நல்லா ட்ரை ஆகட்டும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் மழை காலம் வேறு, கண்டினியூ மழை பெய்ய இன்னும் ஊர்னுச்சுன்னா என்ன பண்ணுறது, அதனால் இந்த இடத்த வந்து ஃபுல்லாக எம்டி பண்ணிடுவேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப பெருசாக ஆர்கனைசேஷன்லாம் கம்ப்ளீட் பண்ணலை. எனக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு மிச்சத்தெல்லாம் டீக்ளட்டர் பண்ணி அரேஞ்ச் மட்டும் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஃப்யூச்சரில் வந்து நல்லா நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி டெக்கரேட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் அடுத்து நீங்கள் ஃப்யூச்சர் வ்ளாக்ஸில் பார்ப்பீங்க. இப்போ வந்து ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை, அதுக்காக நீங்கள் க்ளீன் பண்ணுவீங்களா? ஸோ அதுக்கு வந்து ஒரு க்ளீனிங் மோட்டிவேஷனலாக இந்த வீடியோ வந்து இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.